Good morning, students. In this session, we are going to see Chemistry Unit 10 Matter Around Us. In this part, you will be able to classify substances as elements, compounds, and mixtures based on their chemical composition. In element, you are going to see what is element, and what are the types of elements. In compounds, what is compounds and what are the types of compound and what are the difference between elements and compounds. In mixtures, what is mixtures and what are the difference between mixtures and compounds. Okay, students, next we are going to see what is matter. Matter means it is the term matter to cover all the substances and materials from which the universe is composed. Matter is everything around us. So, matter means everything around us, all the place, the surrounding, in our surrounding, all the place, matter is composed. That means world full of all the place we are seeing anything that is known as what? Matter. Matter அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா சப்ஸ்டன்ஸும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், த ஏர் வி பிரீத், த ஃபுட் வி ஈட், த பென் வி ரைட், த கிளவுட்ஸ், ஸ்டோன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆர் எ கிரெயின் ஆஃப் ஸ்டாண்ட், எவ்ரி திங் இஸ் நோன் அஸ் வாட்? மேட்டர். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் சம் அதர் திங்ஸ். வாட் ஆர் சம் அதர் திங்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், சன்லைட், சவுண்ட், ஃபோர்ஸ், எனர்ஜி நெய்தர் ஆக்குப்பை ஸ்பேஸ் நார் ஹாவ் எனி மாஸ். சன்லைட்டுக்கும் சவுண்டுக்கும் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கும் என்ன கிடையாது? அது வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணாது. அதே டைமில் அதுக்கு என்னவும் கிடையாது, மாஸும் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் மேட்டர். எதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்கிறோம்? சன்லைட், சவுண்ட், ஃபோர்ஸ் அண்டு energy. So we say that matter is anything that has mass and occupies space. Matter அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம்? anything that has mass. எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும்? மேட்டர் அப்படிங்கிறதுக்கு மாஸ் இருக்கும். ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளுக்கு கண்டிப்பாக மாஸ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் பேக் தூக்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் பேக்கு என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் மாஸ் இருக்குது. அப்போ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ஸை மாஸை மெஷர் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் மாஸை மெஷர் பண்ணலாம். அப்போது அனிமல்ஸ் அப்படின்னா அனிமல்ஸோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறோம் மேட்டர் மீன்ஸ் தே ஹவ் மாஸ் அண்ட் தே ஆக்குப்பை ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see what is the classification of matter. மேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? ஸோ ஆல்ரெடி you are studying about 8th standard. The classification of matter is based on the physical states. Physical states பேஸ் பண்ணி தான் 8th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்துட்டு மேட்டரை கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அப்போது ஹவு கேன் வி கிளாஸிஃபை மேட்டர் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன். இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் காம்போசிஷனில் 8th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸை மெஷர் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு மேட்டரை கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு எப்படி மேட்டரை கிளாஸிஃபை பண்ணலாம்? It has been classified into pure substances and mixtures. இந்த chemical composition வச்சு மேட்டரை வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணலாம். What are the 2 types? Pure substances and mixtures. What is pure substance? Pure substance means the substance is which is pure. That means எதோடையும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? pure substances. Mixtures அப்படின்னா where some other things are mixed together, that is known as mixtures. From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles. Chemistry base பண்ணி நம்ம சொல்லணும் pure substance அப்படின்னா only one kind of particles. அதுதான் வந்து pure substance. Whereas impure substance அப்படின்னா it contain more than one kind of particles. One kind of particlesக்கு மேலே இருக்கிறது impure substance. Students, you clear? What is pure substance? Pure substance means which contain only one kind of particles. Only one kind of particles மட்டும் இருந்தால் அது pure substance அப்படின்னு சொல்கிறோம். which contain more than one kind of particles, that means that is impure substances. Next, we are classified the chemical composition of matter ஒரு flow chart மூலமாக நாம் classify பண்ணலாம். See here,
இன் யுவர் புக் ஆல்சோ பேஜ் நம்பர் 114 மேட்டர் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ஃப்ளோ சார்ட்டில் பியூர் சப்ஸ்டன்ஸ் மேட்டர் அப்படின்னா அதை எப்படி 2 டைப்பாக டிவைட் பண்ணுறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் மீன்ஸ் வாட், மிக்சர்ஸ். அதை தான் அங்கே ப்ராக்கெட்டில் மெஷர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பியூர் சப்ஸ்டன்சஸ் 2 டைப்பாக டிவைட் பண்ணலாம். என்னென்ன 2 டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு 2 டைப்பாக டிவைட் பண்ணுறோம். எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் நான் இந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எலமெண்ட்ஸ் அப்படின்னா இட் கேனாட் பி broken into சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் தான் ப்ரோக் பண்ண முடியாதது என்னன்னு சொல்கிறோம் நம்ம எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா இட் ஹவ் ஃபிக்ஸட் காம்போசிஷன், கேன் பி broken down into elements by chemical or electrochemical reactions. கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக இதை ப்ரோக் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்துட்டு காம்பவுண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. அதோட சில்வர், இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ், அயன், இது எல்லாமே என்ன எலமெண்ட்ஸ் தான். அப்போ இம்பியூர் சப்ஸ்டன்சஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இம்பியூர் சப்ஸ்டன்சஸை 2 டைப்பாக டிவைட் பண்ணுறோம். என்னென்ன 2 டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்டிரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் தட் மீன்ஸ் தட் இஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷன். யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னா என்ன, யூனிஃபார்ம் காம்போசிஷனா சுகரும் இப்போ வாட்டரும் மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சுகரில் ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி பாருங்கள். அப்படியே சுகர் எங்கே இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. தட் மீன்ஸ் தட் இஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷன். நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், இப்போ சாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாண்டோட நம்ம வந்துட்டு சுகரையோ இல்லை வேறு ஏதாவது வீட்டு, அந்த கோதுமைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன். அது வந்துட்டு ஒன்றோட ஒன்று கலக்காது, அப்படியே கலந்து தான் இருக்கும். பட் ஆனால் வந்து யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுதான் நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஓகேவா. எக்ஸாம்பிள் கூட இங்கே பாருங்கள், ஃப்ளோ சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, சாண்ட் ப்ளஸ் சுகர், வாட்டர் ப்ளஸ் ஆயில். ஓகே, நவ் யூ கிளியர் அபவுட் வாட் இஸ் மேட்டர். மேட்டரில் வந்து 2 டைப் இருக்குது, பியூர் அண்டு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸை எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ்னு பிரிக்கிறோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸை ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next we are going to see what is elements. So students, you all know about elements means it is made up of certain simple substances. Made up of certain simple substances அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மியூசிக்கு பேசிக்காக என்ன ஒரு சில நோட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சரிகம பதனிசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சரிகம பதனிசா தான் அந்த மியூசிக்கே வந்துட்டு என்ன சொல்கிறோம், மியூசிக்கே பேஸ் நோட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் வந்துட்டு எலமெண்ட்ஸ்க்கு பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது all substances on earth are made up of certain simple substances called elements அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலமெண்ட்ஸ் பாருங்கள். கே அப்படின்னா பொட்டாசியம், ஓனா ஆக்சிஜன் அண்டு ஆர்கான் அப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி நியான், அப்புறம் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அலுமினியம் இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், ஹீலியம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஸ்டன்ஸஸும் எர்த்தில் இருக்க எல்லா சப்ஸ்டன்ஸும் என்னன்னு சொல்லலாம், நம்ம சர்டன் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ்னால மேடாகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் சப்ஸ்டன்சஸ் ஆன் எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சர்டன் சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் கால்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளான்ட்ஸு, கேட்ஸ், ஆப்பிள்ஸ், ராக், கார், இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம, எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாமே பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். அதனால தான் அதை நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலமெண்ட்ஸை வந்துட்டு டெஃபினேஷனாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தட் cannot be broken down further into simple substance. சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக நம்ம ப்ரோக் பண்ண முடியாது. அதை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் வந்துட்டு எக்ஸாம்பிளாக நம்ம
அலுமினியம் ஆட்டம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலுமினியம் ஆட்டமில் வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி அலுமினியம் ஆட்டம்ஸ் தான். இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்டைன் ஏ சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் கெமிக்கலி ஃப்ரம் த அலுமினியம் ஆட்டம். அந்த அலுமினியம் ஆட்டமை வந்து நம்ம எவ்வளோ ப்ரோக் பண்ணாலும் அந்த அலுமினியம் தான் இருக்கும், அதில் வந்து வேற எதுவுமே இருக்காது. அப்போது அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரேட், இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் இதிலிருந்து நம்ம பிரிக்க முடியாதது. அலுமினியம் ஆட்டம் மட்டும்தான் என்ன பண்ண முடியாது, சிம்பிளாக பிரிக்க முடியாதது. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see what is atom, what is molecules, what is atom. Atom means the smallest unit of an element. Atom அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம், smallest unit of an element அப்படின்னு, which may or may not have an independent existence. ஸோ ஒரு சில சமயங்களில் பிரிக்கலாம், ஒரு சில சமயங்களில் பிரிக்க முடியாது, பட் ஆல்வேஸ் டேக் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டோட ரொம்ப 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 சின்ன பார்ட்டிக்கலை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆட்டம் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டும், ஆட்டமோட ஒவ்வொரு பார்ட்டும் என்ன பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. நெக்ஸ்ட் we are going to see molecules. What is molecules? The smallest unit of a pure substance which always exists independently and can retain physical and chemical properties of that substance is called a molecule. மாலிகுல் அப்படிங்கிறதும் ஆட்டம் மாதிரியே தான், ஸ்மாலஸ்ட் யூனிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா விச் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி அண்ட் கேன் ரீடைன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இண்டிபெண்ட்டாக, எப்போவுமே ஒன்னோட ஒன்று ஒத்த பண்புகளை கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம H2Oவே எடுத்துக்கோங்களேன். H2O அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா H2O. இப்போ H2வில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி ஆக்சிஜன் ஆட்டமை செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். Okay students, now you clear about what is atom, what is molecules. Next we are going to see types of elements. Types of elements அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதுதான் இங்கே நம்ம இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்க்குறோம். எலமெண்ட் வந்துட்டு மெட்டல், மெட்டலாய்டு அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு டிவைட் பண்ணலாம். மெட்டல் ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது, மெட்டல் யூ நோ தட் வாட் இஸ் மெட்டல். மெட்டல்னால் லஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதே மாதிரி ஷைனிங்காக இருக்கும், அப்புறம் சோனரஸ் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். யூ ரிமெம்பர் தட் இட் யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, மெட்டலாய்டு ப்ராப்பர்ட்டி, நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்போம், சரியா? ஸோ அதில் வந்து லஸ்ட்ரஸ் அப்படின்னா பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ஷைனிங்காக இருக்குங்கிறோம். அதே மாதிரி சோனரஸ் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதெல்லாம் தான் மெட்டல். இப்போ மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதெல்லாம் நான் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். காப்பருங்கிறது எப்படி இருக்கும், பளபளப்பாக இருக்கும் இல்லையா? கோல்டு பளபளப்பாக இருக்குமா? ஸோ தட் இஸ் நோன் அஸ் மெட்டல். நெக்ஸ்ட்டு மெட்டலாய்டு. மெட்டலாய்டு அப்படிங்கிறது மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் ஒரு சில எலமெண்ட்ஸில் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் வாட், மெட்டலாய்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போரான், silicon, germanium and arsenic and etc. So next non-metal. Non-metal means that means carbon, oxygen, neon, chlorine. இப்போ மெட்டலில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், நான் மெட்டல். மெட்டல் வந்து மோஸ்ட்லி என்ன ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நான் மெட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும், சரியா? கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அது வந்து கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின், இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு we are going to see compounds. So compounds you already learn about a compound. இந்த flow chartல compoundனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? So what is compound? When 2 or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. 2 or more elements,
2 எலமெண்ட்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸோ ஒண்ணா சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது தான் என்னன்னு சொல்றோம்? காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுகர் கேன் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கேனோட கெமிக்கல் ஃபார்முலா யூ நோ இட். C12H22O11. இதுல கார்பன் 12 ஆட்டம்ஸும் ஹைட்ரஜன் 22 ஆட்டம்ஸும் ஆக்சிஜன் 11 ஆட்டம்ஸும் இருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்றோம் நம்ம? இதுல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலமெண்ட்ஸ். என்னென்ன 3 எலமெண்ட்ஸ்? Cனா கார்பன், Hனா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், Oனா ஆக்சிஜன். அப்போ 2 ஆர் மோர் எலமெண்ட் கம்பைன் ஆனாதான் கிடைக்கிறது நமக்கு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காமன் சால்ட். காமன் சால்ட் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்? சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? காமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து என்ன கொடுக்குது? டேஸ்ட் கொடுக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் எ மெட்டல் சோடியம் அண்ட் எ நான் மெட்டல் குளோரின். இதில் சோடியம்ங்கிறது மெட்டல், குளோரின்ங்கிறது என்ன? நான் மெட்டல். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன கிடைக்குது நமக்கு? காமன் சால்ட் அப்படிங்கிற காம்பவுண்ட், சோடியம் குளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் இன் திஸ் பேஜ் நம்பர் 115 புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக் மாடல்ஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் பை யூஸிங் மேட்ச் ஸ்டிக் அண்டு கிளே பால்ஸ். கிளே பால்ஸையும் மேட்ச் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். கிளே பால்ஸ்னால் களிமண் இருக்கு இல்லையா? அந்த களிமண்ணை உருண்டையாக செஞ்சுட்டு இங்கே புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1 ஆக்சிஜன் ஆட்டமும் அந்த கிளே பால்ஸை வந்துட்டு 2 ஆக்சிஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை மேட்ச் ஸ்டிக்கோட அட்டாச் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் செய்யலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு இந்த கிளே பால்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய திங்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம புக்கில் டூ யூ நோவில் கொடுத்துருப்பாங்க. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாம் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க? ஃபெர்டிலைசர்ஸில் யூஸ் ஆகுது. டூ யூ நோ அபவுட் இட்? வாட் இஸ் ஃபெர்டிலைசர்ஸ்? ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? மேன்யூராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆஃப் இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான பார்ட்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரின் ஆர் யூஸ்ட் இன் அவர் டூத் பேஸ்ட். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரின் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க? டூத் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம டீத்துக்கு எதை கொடுக்குது? ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see what are the difference between எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸுக்கும் காம்பவுண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ நம்ம இது வரைக்கும் எலமெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்தோம், காம்பவுண்ட் என்னங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எலமெண்ட் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். எலமெண்ட் வந்துட்டு எப்போவுமே எதால் ஆனது? ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்னால ஆனது. காம்பவுண்ட் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். காம்பவுண்ட் அப்படிங்கிறது எதனால் ஆனது? மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். எலமெண்ட்டில் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கும். காம்பவுண்டில் 2 ஆர் மோர் எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி இருக்கும். ஸோ மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். நெக்ஸ்ட்டு, த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் த ஆட்டம். எது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளோ அது வந்துட்டு ரீடைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதில் இருக்க அந்த ஆட்டமில் இருக்க ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் கூட அது என்ன பண்ணுது? அந்த ப்ராப்பர்ட்டிலேயே நீடிச்சு இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். மாலிகுல்ஸும் அதே மாதிரி தான். அந்த மாலிகுலில் இருக்க ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் கூட என்ன பண்ணுது? அதோட ப்ராப்பர்ட்டியை ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தென் எலமெண்ட் அப்படிங்கிறது cannot be broken down into simpler substance. எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியாது நம்மளால? cannot be broken down into simpler substance. But compound can be broken down into elements by chemical methods. chemical methods யூஸ் பண்ணி காம்பவுண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம செப்பரேட் பண்ணலாம். Next we are going to see mixtures. So dear students, already you know about it. What is mixtures? A mixture is an impure substance. mixture அப்படின்னாவே என்னன்னு சொல்லி பார்த்தோம்? impure substance அப்படின்னு பார்த்தோம். It contains 2 or more kind of elements or compounds are both physically mixed together in any ratio. எந்த ரேஷியோவில் வேணாலும் மிக்ஸ் ஆகியிருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்க டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்ல இருந்து வாட்டர் வரும் பாருங்களேன். அந்த வாட்டர்ல வந்து மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் சம் டிசால்வ்டு சால்ட். அந்த வாட்டர்ல வந்து ஆல்ரெடி என்ன வாட்டருங்கிறதே ஒரு காம்பவுண்ட். அந்த வாட்டருக்குள்ள என்ன மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த டேப் வாட்டர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். தென் see this picture lemonade. lemonade இருக்கு இல்லையா, lemonadeல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, லெமன் ஜூஸு, லெமனை புளிஞ்சு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதோட சுகர் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுறோமா. ஸோ தட் இஸ் நோன் அஸ் மிக்சர்ஸ். தென் ஏர் அப்படிங்கிறது, ஏரும் நமக்கு வந்துட்டு மிக்சர் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆனது தான் என்னன்னு சொல்லுவோம், ஏர் அப்படிம்போம். அப்போது நமக்கு டெய்லி ப்ரீத் பண்ணுற ஏரும் என்னது, மிக்சர்ஸ் தான். அதே மாதிரி சாயில் இருக்கு இல்லையா, நம்ம மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் கிளே, சாண்ட் அண்ட் வேரியஸ் சால்ட்ஸ், நிறைய சால்ட்ஸ் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் மில்க்லேயும் எப்போவுமே மினரல்ஸ் இருக்கும், கால்சியம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால மில்க்கும் ஒரு மிக்சர் அப்படிங்கிறோம். ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா தெரியும் நமக்கு. ஐஸ்கிரீம் எப்படி மேக் பண்ணுவாங்க, சுகர் ஆட் பண்ணுவாங்க, மில்க் ஆட் பண்ணுவாங்க, ஸோ அந்த வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குது. அதே மாதிரி ராக் சால்ட், அந்த பாறைகள்லேருந்து எடுக்கிற உப்புக்கள், அப்புறம் டூத் பேஸ்ட்டு, அதே மாதிரி பெயிண்ட்டு, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம், நம்ம மிக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அதே மாதிரி அலாய்ஸ் ஆர் மிக்சர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அலாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து மிக்சர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸோட மிக்சர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்சர்ஸ்னால் என்னங்கிறது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மிக்சர்ஸும் அந்த முன்னாடி படித்த காம்பவுண்டையும் பேஸ் பண்ணி ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டி? ஸோ இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 116 ஒரு ஆக்டிவிட்டி 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் பவுடர்டு அயன் ஃபில்லிங்ஸ் பவுடரை எடுத்துகிட்டு அதை வந்து சல்ஃபர் அப்படிங்கிறது எல்லோ கலரில் இருக்கும், அயன் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு கிரே கலரில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஃபில்லிங்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதுக்கு என்ன கிடையாது, சல்ஃபருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போது இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி எல்லோ பவுடராக, டர்ட்டி எல்லோ பவுடராக மாறிடும். அதை திரும்பவும் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பிரிட்டில் காம்பவுண்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த பிளாக் கலர் காம்பவுண்ட் கிடைக்கிது இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா அயன் 2 சல்ஃபைடு. ஓகே, அப்போது அந்த அயன் 2 சல்ஃபைடுங்கிறது எப்படி கிடைக்கிது, அயனும் சல்ஃபரும் சேர்ந்து ஹீட் பண்ணும்போது அயன் சல்ஃபைடு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் மூலமாக நம்ம பார்க்கலாம். அந்த டேப்லெட் காலம் பாருங்கள், சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அயன், சல்ஃபர், அயன் ப்ளஸ் சல்ஃபர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்பியரன்ஸ், அயன் வந்து என்ன அப்பியரன்ஸில் இருக்குது, டார்க் கிரே பவுடரில் இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் வந்துட்டு அட்ராக்டடு. அதே மாதிரி சல்ஃபர் வந்து எல்லோ பவுடராக இருக்கும், அதில் வந்து மேக்னெட் வந்து அஃபெக்ட் பண்ணாது, அதனால் நன். ஸோ அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் அயன் ப்ளஸ் சல்ஃபர் அப்படிங்கும்போது டர்ட்டி எல்லோ பவுடராக மாறிடும். எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் வந்து அயன் பவுடர் மட்டும் எதை அட்ராக்ட் பண்ணும், இதை அயன் பவுடர் மட்டும் மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அயன் சல்ஃபைடாக மாறினதுக்கப்புறம் இதை என்ன கலரில் இருக்குதுங்கிறாங்க, பிளாக் சாலிட் கலர் மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரம் த அபவ் எக்ஸ்பெரிமெண்ட் we can summarize what is the difference between mixtures and compounds. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு டேபிளேஷன் மூலமாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்சர் அப்படிங்கிறது இட் கண்டைன்ஸ் 2 or more substances இருந்தால் அது மிக்சர்ஸ். அதே மாதிரி காம்பவுண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 or more காம்பவுண்ட்ஸ் சேர்ந்தால் தான் அது மிக்சர்ஸாக செப்பரேட்டாக, அதை வந்து மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே கன்ஸ்டிடியூயண்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரப்போர்ஷன், எந்த ப்ரப்போர்ஷனில் வேணால் அதோடைய பகுதிகள், கன்ஸ்டிடியூயன்ட்னா பகுதிகள் இருக்கும். அதே மாதிரி இது வந்து டெஃபினட் ப்ரப்போர்ஷன், காம்பவுண்ட் அப்படிங்கிறது டெஃபினட் ப்ரப்போர்ஷன். எக்ஸாம்பிளுக்கு H2O எடுத்துக்கிட்டிங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் மட்டும்தான் இருக்க முடியும், சரியா. ஸோ மிக்சர்ஸ் அப்படிங்கிறது தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், அந்த கான்ஸ்டிடியூயன்ஸோட ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணி காட்டும்.
பட் காம்பவுண்ட் தே டூ நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ். அது முன்னாடியே நம்ம பார்த்தோம். NaClல வந்துட்டு Na மெட்டல், Clங்கிறது கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நமக்கு காம்பவுண்டாக கிடைக்குது. ஸோ அது காம்பவுண்ட் ஆனதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி நம்ம செப்பரேட்டாக பார்க்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் மிக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த காம்போனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாக ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். பட் காம்பவுண்டில் த கான்ஸ்டிடியூயன்ட் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை செப்பரேட் பண்ண முடியும். இதில் ஆக்டிவிட்டி 4 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு டைப்ஸ் ஆஃப் மிக்சஸ்க்கு ஆக்டிவிட்டி 4 வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். We will see the next class.